இத பாருடி, உங்க அம்மா கங்காவுக்கு ₹1,00,000 புடவை எடுக்க போறாங்களாம். இது நியாயமா? கடவுளுக்கு எடுக்குமா? என்ன? அந்த கங்காவுக்கு 1,00,000 புடவையா? இப்போ உனக்கு வயிறு எரியுதுல்ல? இத பாரு இளவஞ்சி, நாத்தனாருங்கிற முறையில நீ தான் புடவை எடுத்து கொடுக்கணும். ஒரு 1000க்கோ 2000க்கோ புடவை எடுத்து கொடுப்போம், யாரும் தடுக்க முடியாது. என்னடி யோசிக்கிற? நீங்க யோசிக்கிறதுக்குள்ள ₹1,00,000 புடவை எடுத்து அவளுக்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்க. அது இல்லக்கா, என் வீட்டுக்காரத்தை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஏற்கனவே பிரிஞ்ச கட்டில் ஒண்ணு சேரல, அப்படியே கிடக்கு. அதுக்காக உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வர போறியா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். அப்படியே சண்டை போட்டாலும் மன்னிப்பு கேட்டுக்க. சரிக்கா, இத தோச்சு போட்டு வந்துறேன். யாரடி வா? இப்ப இதுவா முக்கியம்? கடைக்கு போலவா? வா சரிமா போலாம். ஐயோ, இந்த புடவையோட வா. வேற நல்ல புடவை கட்டிட்டு போலாண்டி. பெரிய கடைக்கு போறாங்களா? நல்லதா கட்டிட்டு போனா. சரி சீக்கிரம் வா. அம்மா, அம்மா, பள்ளிமணிக்கு வந்திருக்கம்மா. வணக்கம்மா. வர சொன்னீங்களாமே? சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? பழனிமாணிக்கம், நீங்க பண்ண நல்ல காரியத்தை மறுபடியும் சொல்ல சொல்றீங்களா? அப்படி நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. நீங்க எந்த தப்பும் பண்ணல. என் மருமகன் ஜெயச்சந்திரனுக்கு குடிய ஊத்தி கொடுத்திருக்கீங்க, அது தப்பு இல்ல? ஜெயச்சந்திரனுக்கும் கங்காவுக்கும் நிச்சயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா. ஜெயச்சந்திரன் ஐயாவோட தங்கச்சி மகன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்கீங்க. இத்தனைக்கும் நீங்க எங்க சொந்தக்காரங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஜெயச்சந்திரனுக்கு இளநீல குடிய ஊத்தி கொடுத்தீங்களா இல்லையா? இது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. எங்க குடும்பத்து பிள்ளைக்கு ஏன் இந்த மாதிரி கெடுதல் நினைச்சீங்க? என் மருமகன் உங்களுக்கு என்ன பண்ணா? இவ்வளவு காலம் பழகினதுக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா? இத நீங்களா செஞ்சீங்களா, வேற யாராவது சொல்லி செஞ்சீங்களா? சொல்லுங்க. அம்மா, உங்ககிட்ட சொல்றதுக்கே நாக்கு கூசுதம்மா. அன்னைக்கு கொஞ்சோண்டு நான் தண்ணி சாப்பிட்டுந்தம்மா. ஜெயச்சந்திரன் தம்பி அந்த பக்கமா போச்சு. கல்யாணமாக போற பையனாச்சே, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமேனு கொஞ்சோண்டு ஊத்தி கொடுத்தம்மா. தப்பு தப்பா நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிற காரியமா இது? நீங்களே ஊத்தி கொடுத்துட்டு ஐயா கிட்ட போய் ஜெயச்சந்திரன் குடிச்சிட்டு கங்கா கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிருக்கீங்க. அம்மா, மறுபடியும் என்னைய மன்னிச்சிருங்கம்மா. தூரத்துல இருந்து பார்த்தா தம்பி ஏதோ கலாட்டா பண்ற மாதிரி இருந்துச்சு. பயந்து போய் தாம்மா ஐயாட்ட சொன்னேன். சொன்னது தப்புதாம்மா, மறுபடியும் என்னைய மன்னிச்சிருங்கம்மா. அண்ணா, நீ போய் பேசுன. மா, அவர் தான் தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றாருல்லம்மா. நீ கூப்பிட்டோன்னு வீடு தேடி வந்து மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறாருல்ல, விட்டுருமா. மா, இந்த தடவை விட்டுருங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா. பழனிமாணிக்கம், அம்மா, இந்த மாதிரி இனிமே நடக்காம பாத்துக்கங்க. நாச்சியார பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்து நடந்துக்கங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுமா. நான் வர்றேம்மா. நீங்க உள்ள போங்கம்மா. போமா. சார், கலெக்டரோட அப்பா அம்மா நம்ம கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. சரி, நீ போ, நான் பாக்குறேன். சரி சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயாவும் அம்மாவும் கலெக்டரோட அம்மா அப்பான்னு சொன்னாங்க. நீங்க எங்க கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க போய் என்ன கலெக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலீங்க. இங்க வேலை செய்யறவரோட மாமா உங்க வீட்டுல வேலை செய்யறாராம், அவர் தான் சொன்னாரு. இது பாருங்க, என் பையனோட பேரை வெளில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
அதனால நாங்க எதுவுமே வெளில சொல்லிக்கிறது இல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நிச்சயதார்த்துக்கு புடவை எடுக்கணும். நல்ல வெரைட்டிஸ் காமிங்க. அப்படிங்களா? ஏம்மா சார் புதுசா வந்திருக்கிற புடவைகள் அம்மாட்ட எடுத்து காட்டுங்க. சரிங்க சார். போங்க. போமா. ஏங்க நல்லாவா இருக்கு இது? வேற நல்ல டிசைன் காட்டுமா. சரிங்க சார். வாமா வாங்க. பாருங்க, நமக்கு வேண்டிய ஒரு கடை தான். எல்லா விதமான புடவையும் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துங்க. பணத்தை பத்தியே கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க. வாமா. ஐயா வாங்க. ஐயா வாங்க. என்ன நமச்சிவாயா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ஐயா. ஐயா புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நீங்க தான் கடையை திறந்து வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சீங்க. உங்க கைராசி அமோகமா வியாபாரம் நடக்குது. இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். குடும்பத்தோட வந்திருக்கீங்க. நீங்க கல்லாப்பட்டியில உட்கார்ந்து எனக்கு ₹1 வியாபாரம் பண்ணி கொடுத்தா கூட இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். வந்து உட்காருங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. வாங்க ஐயா. சரி, தயவு செய்து வாங்க. வர்றேன். வாங்க உட்காருங்க ஐயா. என்னப்பா இதெல்லாம்? வியாபாரத்தை நேர்மையான முறையில பண்ணா பணம் தன்னால வரப்போகுது. நான் உட்கார்றதுனாலே வரப்போகுது. அப்படி இல்லைங்க ஐயா, கைராசின்னு ஒண்ணு இருக்குல்ல. கங்கா, உனக்கு பிடிச்ச புடவையா பார்த்து எடுத்துக்கம்மா. சரிப்பா. இளவஞ்சி மட்டும்தான் வரல, வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணா, அவ மங்கையோட வந்துகிட்டு இருக்கா. அப்படியா? ஆமாண்ணா. சரி சரி, போய் பாருங்க. சரிண்ணா. வாங்க. பச்சை பார்டரா இருக்கே, அந்த புடவை எடுங்க அண்ணி. அங்க பாக்கலாம் அண்ணி. ஐயோ கடவுளே, இவங்களும் இங்க வந்திருக்காங்க. அத்தையும் புடவை எடுக்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும். கங்கா, இங்க வா. அந்த புடவைய பாரு, நல்லா இருக்குல்ல? அண்ணி வாங்க, அந்த பக்கம் போலாம். என்னங்க, இந்த கலரு கங்காவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? இதே எடுத்துருவோம். என்னமா விலை? 3500 சார். ஓகே, இதே பேக் பண்ணுங்க. சரிங்க சார். என்னங்க, நிச்சய புடவை எடுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுப்போமே. இத பாருப்பா, கங்காக்கு எவ்வளவு விலையில எடுத்து கொடுத்தாலும் அது பொருத்தமா தான் இருக்கும். ஆமாங்க. உன் பையன் கலெக்டர் பையன் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டானே. இதே எடுத்துக்கோ. சரிங்க, இது பேக் பண்ணுமா? சரிங்க மேடம். கங்கா, நானும் வீட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? இல்லம்மா, பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இது அப்படியே கடைசி வரைக்கும் நிலைக்குமான்னு கவலையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடிதான் நடக்கும். வா. ஐயா, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரிங்க ஐயா. மாமா, என்ன நீங்க கடையில உட்கார்ந்திருக்கீங்க? கடையை விலைக்கு வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தெரிஞ்சவங்க கடை. கல்லாவில கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னாங்க, அதான் உட்கார்ந்துருக்கேன். மாமா, இதே மாதிரி ஒரு கடையை வாங்கி போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இளவஞ்சி சொன்னா மறுக்க முடியுமா? வாங்கி போட்டா போச்சு. நீ வரலையேன்னு முத்தரசியை கேட்டேன், கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னா. அதுக்கு நீ இவ்வளவு லேட்டாவா வர்றது? அது வந்துங்க ஐயா. வந்து போறதெல்லாம் இருக்கட்டும், போய் நல்ல புடவையா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. போங்க போங்க. இந்தாங்க மேடம்.
நல்ல செலக்ஷன்மா. ஆமாங்க. டேய் ராஜா. டேய் ரத்னவேலு, என்னடா நீ இவ்வளவு நேரம் நீ கடைக்குள்ளே இருந்த? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. புடவை எடுக்க தான் வந்திருக்காங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க. கங்கா, இங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு பிடிச்ச புடவை அங்க எங்கேயாவது இருக்கான்னு போய் பாருமா. இல்ல அத்தை, பரவாயில்ல. இருக்கட்டுமா, போய் பாரு. அண்ணி, இந்த புடவை எப்படி இருக்கு? கலர் கொஞ்சம் எடுப்பா இல்லையே, வேற பாக்கல அண்ணி. சரி உட்காருடா. நீ உட்காருமா, உட்காரு. ஏண்டா சொல்றா. கும்பகோணத்துக்கு வந்திருக்க, என் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்து தெரியாம போச்சா உனக்கு? ராஜா, இந்த ஊருக்கு வந்தே ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போ உன்னை பார்க்காம இருந்தேன்னா இன்னைக்கு சாயந்தரமே வீட்டு வந்திருப்பேன். ஐயா, குடும்பத்தோட வந்திருக்கேன் நீங்களே, என்ன விசேஷம்? அதுவாமா, என் பொண்ணு கங்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்காக தான் புடவை எடுக்கலான்னு வந்திருக்கோம். என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, நாங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். எங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. அம்மா, புடவை எடுத்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தோம். அப்ப சொல்லிக்கலாமேன்னு இருந்துட்டேன். மாப்பிள்ளை யாருப்பா? என் தங்கச்சி பையன் தான். சொந்தத்திலே கொடுக்கலான்னு இருக்கியாப்பா? ஆமாடா. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஜவுளி கடைக்கு வந்திருக்கீங்க? என் பையன் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. யாரா பொண்ணு? அது இந்த ஊர் தான். அப்படியாமா? இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். கங்காவுக்கு பொருத்தமா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, வாடிம்மா. நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்களாக்கோ? கங்காவுக்கு நீதான் புடவை பார்த்து கொடுக்கணும். எந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லு. அந்த புடவை எவ்வளவுமா? இது 60,000 ரூபாய். இந்த புடவை 50,000 ரூபாய். இவளுக்கு போய் இவ்வளவு விலையிலையா? சரி, நீங்க எங்க பாருங்க, நாங்க இதை விட வசதியா இருக்கிறத பாக்குறோம். இளவஞ்சி, அவ்வளவு விலையில வேண்டாமா, சுமாரான விலையே போதும். சுமாரான விலையா? அதை விட கம்மியான விலையில பாக்குறேன். அந்த புடவையை காட்டுங்க. பாத்துட்டு இருங்க, வந்துடுறோம். சீக்கிரமா வா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் வீட்டுக்கே வர பாக்குறியா? கங்காவா வாத்தாலும் எங்க அம்மா மேல பாச மழை பொழியுதுங்க. எங்க அம்மா ஒரு ஏமாளி. அவங்கள தூக்கி வச்சு ஒரு வார்த்தை பேசினா போதும், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. சரி சரி, கம்மி விலையில ஒரு புடவையை பாப்போம் வா. அண்ணி, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அம்மா, இந்த புடவை எவ்வளவுமா? 50,000ங்க. விலைய பத்தி கவலை இல்ல, புடவை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அண்ணி, நிச்சயத்துக்கு தானே புடவை எடுக்கிறோம். அதுக்கு எதுக்கு 50,000 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு? கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் அண்ணி. அண்ணி, என் மருமக கங்கா தங்க சிலை. அவளுக்கு பித்தளையால முலாம் பூச மாட்டாங்க, வைரத்தால ஜோடிச்சு அழகு பார்க்கணும். தம்பி, சொல்லுங்கம்மா. பல பலன்னு இருக்கணும், நிறைய ஜரிகை இருக்கணும். ஒரிஜினல் ஜரிகை இல்ல, காக்கா ஜரிகை. தண்ணியில போட்டதும் பல்ல காட்டிடணும். பார்த்தா லட்ச புடவை மாதிரி இருக்கணும். விலை 2,000 தாண்டக்கூடாது. சாயம் வெளுத்துருமா? சாயம் வெளுக்கிற புடவையா தான் வேணும். சாயம் வெளுக்கிற புடவை எடுக்கிற முதல்ல நீங்கதாம்மா. யாருக்குமா புடவை எடுக்கிறீங்க? ஏன் கேக்குற? அவங்க கலர் என்ன தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுப்பேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ புடவை எடுத்து கொடு. இன்னும் எடு. ரேட்ட பாரு. அத்தாடி, 5,000 2,000 சொன்னா 5,000 6,000 கொடுக்குற.
இது வேண்டாம். ஐயோ, இது விலைய பாரு. இந்தாங்க இந்த புடவை பாருங்க. தெரியாதீங்க, விலைய மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அடியாத்தி, இவ்ளோ விலை போட்டிருக்கு. ஏப்பா 2000ல கேட்டேன். இது பாருமா, நீங்க கேக்குற விலைக்கு அந்த பக்கம் இருக்கு புடவை, போய் எடுத்துக்கங்க. அத முதல்லயே சொல்லக்கூடாதா? அண்ணி நிறைய புடவை பார்த்துட்டோம் அண்ணி. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. கங்கா, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போறோம் அத்தை. கட்டிக்க போறவ நீ, உனக்கு தானே பிடிச்சிருக்கணும். நல்லா இருக்கு அத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. இந்த புடவைய இளவஞ்சிக்கு காட்டுங்க, அவளுக்கும் பிடிக்கணும். வரட்டும் வரட்டும் காட்டுவோம். இது என்ன விலைமா? இதுவும் 50,000 தான்மா. பரவாயில்ல, இதே எடுத்துக்கலாம் அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா கடை வச்சிருக்கீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? புடவை கூட நல்லா இருக்க மாட்டேங்குது. அம்மா உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி புடவை காட்டுறேன். நீ முதல்ல புடவைய காட்டு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த டிசைன் பாருங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் மங்காக்கா, இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்குங்கிற? நடக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. இந்த கங்கா காத்தே படக்கூடாதுன்னு தான் கடவுளை வேண. தேங்காய் தான் நஷ்டம். மா புடவைய பாருங்கம்மா, உங்க சொந்த கதையை வீட்டுல போய் பேசிக்கோங்க. ஆட, உனக்கு ஏன்பா எரியுது? ஏரோப்ளேன் காத்துட்டு இருக்கிற மாதிரி பறக்கற? புடவை எடுத்து போடு, அதானே உன் வேலை. தலையெழுத்து. இந்தம்மா, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி 2000 ரூபாய் தான். சரி சரிப்பா, இன்னொரு புடவை 5000 ரூபாய்க்கு எடுத்து போடு. நல்ல கெட்டி சாயமா இருக்கணும். யாருக்கு? எனக்கு தான். உங்க வீட்டுக்கு 48,000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்கறேன்ல, 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிட்டா என்னவா? அக்கா, நாங்க ஒன்னும் ரூபாய் நோட்டா அச்சடிக்கல. 500 ரூபாய்க்கு எடுங்க. இளவஞ்சி, நான் தினமும் 3 வேளை சாமி கும்பிடுறவ. நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? அந்த சுப்புலட்சுமி குடும்பம் இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு குடுக்கறதுக்கு நீ யோசிக்கிறியே. அக்கா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். சுப்புலட்சுமி குடும்பம் தலையெடுக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நானும் சுப்புலட்சுமி சொந்தக்காரங்க தான், பக்கத்து பக்கத்து வீடுதான், ஒன்னாதான் வளர்ந்தோம். இன்னைக்கு சுப்புலட்சுமி கோபுரத்துல இருக்கா, நான் குப்பையில கிடக்குறேன். அதான் மனசு பொறுக்கல. எப்பா, நீ 500 ரூபாய் புடவை எடுத்து போடு. கங்கா, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? அண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இவங்க 2 பேரும் இன்னும் காணோம்? இளவஞ்சி, எங்க எல்லாருக்கும் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பாரு. அம்மா, இந்த புடவை நல்லாவே இல்ல. இத பாருங்க, இந்த புடவை நல்லா இருக்கு. என்னடி, இந்த புடவை நல்லா இருக்குங்கற? ஏன், இதுக்கு என்ன குறை? இது நல்லாதான் இருக்கு. சம்பிரதாயமே நாத்தனார் எடுக்கிற புடவை கட்டணுங்கிறது தான்.